ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓலா டிவி ஸ்கூட்டர். இப்போ எல்லாருமே பெட்ரோல் வண்டியிலேருந்து எலக்ட்ரிக் வண்டிக்கு எல்லாரும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கியிருக்கோம். அது மாடல் பார்த்தீங்கன்னா ஓலா S1 ஏர் மிட் ரேஞ்சு தான் இது. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு வேரியன்ட் இருக்குது, S1 ப்ரோன்னு ஒரு வண்டி இருக்குது. இது கீழே ஒன்று இருக்குது, S1X அந்த மாதிரி மாடல் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நெகட்டிவ், என்னென்ன பாசிட்டிவ், இப்போ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இதுலேருந்து இதோட மைலேஜ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒன்ஸ் ஃபுல் பண்ணோம் அப்படின்னா 125 கிலோமீட்டர் வரையும் போகலான்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100 வச்சுக்கலாம், 125 அது ஈக்குவலில் போகலாம். இப்போ இதுக்கும் S1 ப்ரோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரெண்டுத்துக்கும் மோட்டார் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அது இப்போ இது பார்த்தீங்கன்னா S1 ஏரில் வந்து ஹப் மோட்டார் வருது. இதே S1 ப்ரோ போனோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டரில் மோட்டார் கொடுத்து பெல்ட்டை ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா S1 ப்ரோக்கு இதுக்குள்ளது மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது 4 கிலோவாட் பேட்டரி வரும், 3 கிலோவாட் பேட்டரி வரனால அது 190 ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 125 அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்க. நம்ம 100 தான் நம்ம டார்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த வண்டி நம்ம கைக்கு வந்து 1 மந்த் ஆகுது. 1 மந்த் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ S1 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர்ஸ் வரும். இதே வந்து S1 ஏரில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ரைட் சைடில் மட்டும்தான் ஸ்பீக்கர் வரும். இந்த ஓலா வண்டியில் எந்த வண்டிக்குமே சாவி கிடையாது. அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாஸ்வேர்டு போட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் பாஸ்வேர்ட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியுது, அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இதில் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். ஜிபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த வண்டி வந்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ வந்துடும். இதே வந்து டிவிஎஸ் ஐக்யூ பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்க்கு வந்து தனியாக இயர்லி வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு. நீங்கள் இயர்லி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன S1 ப்ரோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் இருக்குல்ல, ஹெட் லேம்பில் சுற்றி இந்த ஒயிட் கலரில் ஒரு லைட் வரும். நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லைட் ஃபுல்லாக வரும். இந்த சென்டர் லைட் எரியாது. 2 பல்ப் எரியும். வேணாம். S1 ப்ரோவுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்துடும். ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு. ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்துடும். வரும்போது கொடுக்கும்போது எம்டியாக தான் கொடுத்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஃப்ரண்ட்டில் போட்டிருக்க பம்பரு, இந்த ஃபுட் ரெஸ்ட்டு, இங்கே இந்த சைடு ஃபுட் ரெஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம அடிஷ்னலாக போட்டது தான். போட்டிருக்கோம். இப்போ இதுவும் சார்ஜ் பண்ணும்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4.5 யூனிட் சம்திங் எனக்கு வந்து இது 5 யூனிட் வரையும் போச்சு. நம்மளுக்கு வந்து 5 யூனிட் வரையும் அப்ராக்சிமேட்டாக 0 to 100 வந்து 5 யூனிட் 4 யூனிட் அந்த ரேஞ்ச் வரையும் நம்மளுக்கு யூனிட் கன்சியூம் பண்ணிச்சு இந்த வண்டி. இப்போ இதோட சார்ஜிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்கிறது வந்து 0 to 100 வந்து 4.5 ஹவர்ஸ் வரையும் வரும். 4.5 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகும். இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்திங்கன்னா 0 to 100 ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். 30,000 கட்டினீங்கன்னா 25 நிமிஷத்துல 0 to 50, 25 மினிட்ஸில் 0 to 50 உங்களுக்கு சார்ஜ் அது ஃபுல்லாகிடும். இப்போ இதோட சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம 1 மந்த் யூஸ் பண்ணனால அப்படி இருக்குது உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா. மற்றபடி வேறு இந்த டஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன்னா அந்த ஸ்ட்ரிப் லைட் மாதிரி சுற்றி வருது, அது எரியாது நம்ம வண்டியில். 2 பல்ப் அந்த ஹெட்லைட் ப்ரொஜெக்டர் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. லைட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த ஒரு மைனஸும் இல்லை நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை வந்து பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணுவோம். எல்லாம் டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வருது. இப்போ அந்த மொபைலில் தான் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா
88 இருக்கு. சார்ஜ் வந்து 88 இருக்கு. இப்போ ஈக்குவலில் எவ்வளோ போகலாம்? 110 கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஈக்குவலில். 110 போகலாம். நார்மலில் வந்து 88 போகலாம். ஸ்போர்ட்ஸில் 77 போகலாம். இதோட பேட்டரி டெம்பரேச்சர் எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி மியூசிக் கேட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ரன்னிங்லேயே நீங்கள் மியூசிக் கேட்டுக்கலாம். இப்போ இதில் எல்லாருக்கும் ஒரு மேஜர் டவுட் இருக்கும். நம்ம இதில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணலாமா, வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணலாமா, வண்டி வெடிச்சிடாதா, ஷார்ட் சர்க்யூட் ஆகாதா அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வீடியோ நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். நான் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கேன். அது வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பேட்டரி ஃபுல்லாக ஐபி ரேட்டிங்கில் வரனால உங்களுக்கு எதுவும் பயப்பட வேணாம் நீங்கள். இப்போ இதோட டிக்கி ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். டிக்கியில் இப்போ என்னென்ன வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம். இந்த கீழே ஒரு பட்டன் கொடுத்துறாங்க, அதை டச் பண்ணால் டிக்கி ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல்லேருந்து அன்லாக் பண்ணிக்கலாம். என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, அதில் ஒரு சார்ஜர் ஒன்று, ஒரு ஹெல்மெட் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ கம்பெனியில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் கொடுப்பாங்க நம்மளுக்கு. 2 ஹெல்மெட் கம்பெனிலே கொடுப்பாங்க. நம்ம ஒன்று போதும், அந்த இடத்துல ஒன்று சார்ஜர், ரெண்டுமே மூணுமே உள்ளே வைக்கலாம். ஹெல்மெட் கேப்பில் அந்த சார்ஜர் வச்சு உள்ளே வைக்கலாம். நான் இப்போ அது மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம மியூசிக் ட்ராக் பண்ணிக்கிறது, மியூசிக் ஆடியோ ட்ராக் எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வந்து நான் அடுத்து 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. 1 மந்த் கிட்ட ஆனோடனே எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன்னா 1202 கிலோமீட்டர்ஸ் நான் இருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதில் வைஃபை, ப்ளூடூத்து, டார்க் மோட் ஆன் பண்ணோன்னா டிஸ்பிளே பிளாக் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். பிளாக் ஆகிடும். நைட்டில் இந்த மாதிரி வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ அதில் வந்து நேவிகேஷன் மேப்பு, நேவிகேஷன் இருக்குது, எங்கே போகணும், நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணால் தான் நம்ம பக்கத்தில் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். மியூசிக் பார்த்துட்டோம். செட்டிங்ஸில் போய் நீங்கள் எல்லாமே மாற்றிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேல வந்து ஆட்டோவில் வச்சுக்கலாம். சவுண்டு, டாக்குமெண்ட்டு, ஆக்சஸ் கண்ட்ரோலு நிறையா இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்டேட் வந்து ஆட்டோ அப்டேட்டில் இருக்கும். நீங்கள் ஆட்டோ அப்டேட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. இந்த ஆட்டோ அப்டேட் ஆஃபில் இருக்குது பாருங்க. நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன் ஆட்டோ அப்டேட்டு. அது என்ன ஆகுது, ரன்னிங்லோ இல்லை நம்ம நிப்பாட்டி வச்சுருக்க இடத்துல டேட்டா எடுத்துக்கிட்டு ஆட்டோ அப்டேட் சொல்லி பூட் ஆக ஆரம்பிச்சிடும். வண்டி பார்த்தீங்கன்னா பூட் ஆகிடும் உங்களுக்கு. லைட்டிங், சேஃப்டி லைட் இருக்குது. சேஃப்டி லைட் ஆன் பண்ணோன்னா 2 லைட்டும் எரியணும். இண்டிகேட்டர், சேஃப்டி லைட் மேலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு முன்னாடியே வரும். சவுண்ட், மீடியா சவுண்ட் இருக்குது. மீடியா சவுண்டு, வால்யூம் சவுண்டு எல்லாமே இதிலே இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டிஸ்பிளே இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அந்த ஸ்பீடு, இந்த இது இருக்கா, இந்த இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது விண்டேஜ், இது பார்த்தீங்கன்னா விண்டேஜுக்கான தீம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட், அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது எப்படி வரணுங்கிறதுக்கு கேனன் இருக்குது. அது க்ரீனில் இருக்கும் உங்களுக்கு. நம்ம நார்மலாக வந்து பழசு எடிட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நார்மலாக மொபைலில் வந்து வண்டி எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த இதுதான் வரும். வண்டி எடுக்கும் போதே இந்த இதுதான் வரும் உங்களுக்கு. ஸ்பீக்கர் சொன்னால இந்த ஸ்பீக்கர் இல்லை, இந்த சைட் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்கோம், யூஎஸ்பி போட்டிருக்கோம். தெரியுதா இல்லைன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. இதில் சென்டர் ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம தனியாக அடிஷ்னலாக வெளியில தான் வாங்கிக்கணும். ஷோரூமில் வாங்கினீங்கன்னா தனியாக காஸ்ட் கூட வருது உங்களுக்கு. இப்போ இதோட வந்து இதில் வந்து நம்ம மொத்தம் 3 மூட் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டிரைவிங்கில் மாற்றுறோம். பிரேக் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ பவர் பட்டன் வச்சுனா மாறிடும். வந்து நார்மலில் இருக்கா, ஒன்ஸ் இந்த பவர் பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு மாறும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈகோ.
ஈக்கோ இப்போ ஈக்கோவில் 88% லெவலில் போகலாம் 110 கிலோமீட்டர்ஸ். அதே நார்மல்னா 88 கிலோமீட்டர்ஸ். அதே ஸ்போர்ட்ஸ்னா 72 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் மாறுறது அப்படியே சைடில் பார்க்கலாம். இப்போ நான் அப்ளை படி ப்ராஜெக்ட் நம்ம சென்டரில் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். டிரைவ் மோட் போட்டாலே உங்களுக்கு லைட் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு லைட் எரியறதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டிம் கீழே மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதை பிரைட் வைக்கணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு 2 லைட் எரியதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் மோட் இருக்கு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் மோட் மாத்துறேன். ரிவர்ஸ் மோட் மாத்துறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் திருப்பம் நாங்கள் ஆக்சிலேட்டர் வந்து நாங்கள் திருப்புற மாதிரி இருக்கும். அப்புறம் அதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ். அப்படியே லேடிஸ்லாம் ரிவர்ஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வண்டி வந்து நார்மல் வண்டியோட இந்த வண்டி கொஞ்சம் வெயிட் கூட தான் இருக்குது. ரிவர்ஸ் எல்லாம் போகும். திருப்பி அந்த பட்டன் அழுத்திங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனை இதாயிரும், கட்டாயிரும். நீங்கள் இதில் ஓட்டிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ்லாம் பாருங்க. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். இப்போ ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். இண்டிகேட்டர்லாம் வந்து நீங்கள் ரைட்டில் திரும்பணுன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். அந்த ஆப்ஷன் இருக்குது. அது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பற்றி வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மொபைல் மூலயமா என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓலா எலக்ட்ரிக்கல் ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் அன்லாக் இதெல்லாம் பார்த்தோம். அன்லாக்கில் இருக்குது வண்டி. இது காமிக்கல உங்களுக்கு அன்லாக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேப்பு நேவிகேஷன். இப்போ வண்டி எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோங்கிறது பார்த்தா தெரியும். இது ஜிபிஎஸ் உங்களுக்கு வண்டி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எங்கே இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது 2 சைடு நம்மளுக்கு தண்ணி காமிக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து வண்டியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓலா ஸ்கூட்டர் S1 யார், வண்டி நம்பரு எல்லாமே இதில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனி இப்போ நம்ம மியூசிக் வந்து இதிலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாட்டு இதில் ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சாங் எங்கே போகலாம் எல்லாமே நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். இது வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து வண்டியோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. மியூசிக் பாட்டு எங்கே இதில் பாட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22.5 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டி இருக்கோம். இப்போ வந்து ஈக்குவலில் வந்து 0.2 0.2 நார்மலில் வந்து 11.6 ஓட்டியிருக்கோம். நார்மலில் ஸ்போர்ட்ஸில் 4.7 கிலோமீட்டர்ஸ் இன்னைக்கு மட்டும் ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு நம்ம டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88 போயிருக்கோம். 88 போயிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீட் 22, எஃபிஷியன்சி 42.7 கிலோமீட்டர். ரீஜன் பார்த்தீங்கன்னா 6.6 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இதில் வந்து நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணிட்டு எங்கே போகணுங்கிறத நீங்கள் மேப்பில் செட் பண்ணிக்கலாம். மேப்பில் செட் பண்ணிக்கலாம் எங்கே போகணும். நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நேவிகேஷன் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படிங்கிற போது தண்ணி நிற்கும் போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் உங்களுக்கு டச்சு வேலை செய்யுது. தொடச்சி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப போட்டு அழுத்த வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. இல்லை சப்போஸ் மொபைல் கையில் வச்சுருந்தா மொபைல் ஈஸியாக அன்லாக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பைக் வந்து பார்க்கிங் மோடில் இருக்குது. திருப்பி இந்த இதில் வந்து நம்ம திருப்பி அன்லாக் பண்ணோன்னா அன்லாக் ஆகிடும் உங்களுக்கு. அன்லாக் பண்ணியிருக்கோம். திருப்பி வந்து வண்டியை லாக் பண்ணுறோம் மொபைல் மூலியமாகவே. இப்போ மொபைல் மூலியமாக வண்டி லாக் ஆகிடுச்சு. 4 o'clock இல்லைன்னா ஆயிரும் உங்களுக்கு. சப்போஸ் இல்லை மொபைல் மூலியமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆன் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் ஒன்ஸ் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும்.
பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா திருப்பி பார்க்கிங் மோடில் வச்சுட்டு இந்த பட்டன் பவர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, இந்த பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வண்டி லாக் ஆயிரும். இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த டச்சு வேலை செய்யாமல் போகுது. உங்களுக்கு வேலை செய்யாமல் போகுது. மேஜரான மிஸ்டேக் எனக்கு அதுதான் பிடிக்காத விஷயம். இந்த டச்சு பாஸ்வேர்டு போடும்போது டச்சு வேலை செய்ய மாட்டேங்குது. சப்போஸ் நான் மொபைல் இல்லாமல் வேறு யாராவது வெளியில் எடுத்துகிட்டு போனால் அப்படின்னா இதை வந்து ரீபூட் பண்ண வேண்டியது. ரீபூட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பவர் பட்டனையும் இங்கே இருக்கிற ரிவர்ஸ் பட்டனையும் சேமாக ப்ரெஸ் பண்ணால் வண்டி வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டச்சு வேலை செய்யும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, நார்மலில் எவ்வளோ போகுது, ஸ்போர்ட்ஸ் மோட்ல எவ்வளோ போகுது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் மோடில் இருக்குது. நார்மல் மோடோட டாப் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாறிடும். ஈக்குவலாக மாறினோன்னே நம்ம வந்து இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ பார்க்கலாம். இப்போ ஈக்கோவோட டாப் ஸ்பீட் பார்த்துருக்கீங்க. அதுக்கடுத்து நார்மல் மோட் மாத்திரேன். இந்த பவர் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் நார்மல் மோட் ஆயிரும். நார்மல் மோடில் எவ்வளோ ஸ்பீட், டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படிங்கிற பார்ப்போம். டாப் ஸ்பீடு 70 வரை போகும். அடுத்து நம்ம நார்மல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றிடும். ஸ்போர்ட்ஸ் மோட்ல எவ்வளோ டாப் ஸ்பீட் போகும்னு பார்த்தீங்கன்னா 90 வரை போகும். 90 வரை போகும். இப்போ ட்ரைவ் பண்ணி பார்த்துரும் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. மூணு ஆப்ஷன்ல வச்சு ஓட்டியிருப்போம். வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. வண்டியோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ வந்து ஐக்யூப்லாம் எடுத்தோம்னா ரேட்டு கூட வருது. இப்போது இது வந்து ரேட் கம்மி தான் நம்மளுக்கு. எல்லா வண்டியும் எல்லா ஈவியும் கம்பேர் பண்ணும் போது ரேட்டும் கம்மி, டாப் ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதில் வந்து நான் நெகட்டிவாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, சாவி இல்லாதது ஒன்று. சாவி இல்லாதது ப்ளஸ் பாயிண்டாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. சாவி இல்லாதது, சப்போஸ் சாவி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு பர்சனலாக, உங்களுக்கு எப்படின்னு தெரில. இப்போ அடுத்த மாடல் S1X அந்த மாதிரி டச் இல்லாத வண்டிக்கெலாம் சாவி அவங்களே கொடுக்குறாங்க. நான் ஆட் பார்த்தேன். சாவி அடுத்தடுத்து லான்ச் ஆக போகுது அடுத்தடுத்த மாடலுக்கு. இது ஸ்போர்ட்ஸ் மோடில் 90 வரையும் போகும்.
இப்போ இதோட இன்னொரு விஷயம் மைனஸ் என்னன்னா, எனக்கு ஹைட்டு கூட இருக்க மாதிரி இருக்கு. சப்போஸ் வீட்டில் லேடிஸ் யாரும் ஓட்டுறாங்கன்னா அதோட ஹைட் பாருங்க. இங்கேருந்து எட்டுனாலே எனக்கு இவ்வளோ தூரம் எட்டுது. இவ்வளோ தூரம் வருது நம்மளுக்கு. இங்கேருந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம். நார்மலாக 2 கால் வைக்கணும், நான் கொஞ்சம் முன்னாடி போய் உட்கார மாதிரி இருக்கும். இப்போ வண்டி லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் ஃபோர் கொடுத்து இந்த சிங்கிள் இதுலேயே கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் முன்னாடி கொடுத்து 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நெகட்டிவாக பார்த்த விஷயம் அது ஒன்று தான். இப்போ இதில் வந்து ஓகே உங்களுக்கு. இப்போ இதில் 2 சைடும் கொடுத்துருக்கனால உங்களுக்கு பெட்டர். பழைய மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உடஞ்சி வந்தனால கம்பெனிலேயே உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ சப்போஸ் வந்து பின்னாடி எதுவும் டயர் மாற்றணும் அப்படிங்கிற போது ஒயரிங்லாம் இங்கிட்டு வருது. ஒயரிங்லாம் இங்கிட்டு வரனால டயர் எதுவும் மாற்றணும், எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றிக்கிறது நல்லது. வெளியில் எங்கேயும் கொடுக்காம ஷோரூமில் கொடுத்து வண்டி எதுவும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆச்சு. நீங்கள் வண்டி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கிங் உள்ள இருந்தோடனே சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வண்டி லாக் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கடையில் நிப்பாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக லாக் ஆகிடும். இந்த ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலே வண்டியிலே வராது. இந்த ஃபுட் ரெஸ்ட் இந்த சைடாக ஒன்று, அந்த சைடு ஒன்று வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக வச்சிடலாம். இந்த ஃபுட் ரெஸ்ட் 2 சைடும் இதுவும் நம்ம அடிஷ்னலாக வச்சுருக்கோம். யூஸுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி தான். சவுண்டு கேட்டாலே தெரியும், இது எல்லாமே பிளாஸ்டிக் பாடி தான் உங்களுக்கு. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். சப்போஸ் லைட்டாக எங்கேயும் நம்ம இடிச்சோம் வச்சோம்னாலும் ரொம்ப உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நம்ம சுத்தமாக தூக்க முடியல. ரொம்ப வெயிட்டாலாம் எல்லாம் தூக்கணும்னு நினச்சா வண்டியை தூக்க முடியல. சரியான வெயிட்டாக இருக்கு உங்களுக்கு. வண்டியோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். இந்த ஸ்டாண்டு சரியில்லை நமக்கு. இந்த ஸ்டாண்ட் சரியில்லைனால எக்ஸ்ட்ரா சென்டர் ஸ்டாண்ட் இப்போ நைட்டில் நிப்பாட்டும் சார்ஜ் போடும் போதெல்லாம் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிக்கிட்டோம்னா நல்லது. ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்ட் ரொம்ப மெலிசாக இருக்கும் உங்களுக்கு வண்டிக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் எங்கேயா நிற்கிறீங்க, டச்சு வேலை செய்யலை. இப்போ டச்சு வந்து வேலை செய்யாமல் போகுது. நிறைய டைம் டச்சு வேலை செய்யாமல் போகுது. இப்போ நம்மளுக்கு டச் வேலை செய்யுது, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வீடியோ எடுக்கணும்னா டச் வேலை செய்தானு தெரியல. இதை நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் டச் வேலை செய்யுது. சப்போஸ் உங்களுக்கு டச் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா இந்த பவர் பட்டனே இதையும் ஆன் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஓலான்னு வந்திருக்கும் உங்களுக்கு. ஓலான்னு வந்துட்டு சைட் லாக்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆஃப் ஆகிட்டு இப்போ ஆன் ஆகும் உங்களுக்கு. அது எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேலே டெம்பர் கிளாஸ் மாதிரி அந்த ஸ்டிக்கர் மாதிரி தனியாக ஒட்டி இருக்கும். ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அதனால உங்களுக்கு பபிள்ஸ் தெரியும். அது ஒழுங்காக ஒட்டலை கடையில். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக் சவுண்ட் கேட்டிருக்கோம். உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அப்ளிகேஷனில் வரும் உங்களுக்கு. வண்டி அன்லாக் பண்ணுறதுக்கு எல்லாமே அப்ளிகேஷனில் காமிக்கும். டிஸ்பிளேல காமிக்காது. அது என்ன இதில் காமிக்கும். இப்போ டிஸ்பிளே வந்துருச்சு, நீங்கள் டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் இருக்குது. இப்போ டச் நார்மலாக வேலை செய்யும். சப்போஸ் டச் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோவில் நான் வச்சுருந்தேன் உங்களுக்கு டார்க் மோட் வேணாங்கிற மாதிரி. டார்க் மோட் வேணாலும் இது பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டார்க் தீம் டார்க் மோடுன்னு இருக்குது. டார்க் மோடில் தான் மேக்ஸிமம் நான் வண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த வண்டியை பற்றி வேறு எதுவும் டவுட், வேறு எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட்டாங்க. இந்த சார்ஜர் பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஏற்கனவே காமிச்சிருப்பேன். சார்ஜர் அப்போ எப்படி சார்ஜ் போடுறோம் நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம் சார்ஜிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து
சிக்னல் ஜாக்கெட் செட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளக் பண்ணிடுவோம். ப்ளக் பண்ணிவிட்டு இந்த லைன் பார்த்துருக்கீங்க, லைன் வந்து கீழே வர மாதிரி இருக்கும் வீடியோவில். ஐ மீன் சார்ஜிங் போர்ட்டில் சார்ஜிங் ப்ளக் பண்ணோன்னே சார்ஜ் ப்ளக் பண்ணி காமிக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது காமிக்குது. 100% ஆகுறதுக்கு 8 மணி 7:40 59 ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாயிரும். அப்ராக்சிமேட்டாக காமிக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுது உங்களுக்கு. மேலேருந்து காற்று தள்ளி 2 சைடும் உங்களுக்கு காற்று எக்ஸஸ் ஆகும். கூலண்ட் ஃபேன் ஓடுது. இது வண்டி பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.